தேவனுக்கு கொடுக்கக்கூடிய கணம். என்னென்ன கணத்துல இருந்து ஆரம்பிச்சோம்? இருந்து கீழ்ப்படிதல் என்கிறது ஆரம்பிச்சோம். கீழ்ப்படிதல் யாருக்கெல்லாம் கீழ்ப்படி? சின்ன பிள்ளையில இருந்து நம்ம கற்றுக் கொடுத்தோம். டே அம்மா அப்பா கீழ்ப்படி, வாலிபர்கள் வயது சென்றவள் ஆகும்போது உன் தாய் தள்ளிராதன்னு சொல்லி எல்லாம் சொன்னமா இல்லையா? ஞாபகம் இருக்கா? உங்களுக்காண்டி தான், பெற்றவங்களுக்காண்டி தான் நான் மல்லு கட்டுறேன் பிள்ளைகளுக்காகலாம். அப்போ இப்படிலாம் பரிசுத்தத்துக்காக இப்படி ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஆராதனை தியானிச்சோமா? அவர் கொடுக்கக்கூடிய ஆராதனை, காணிக்கைகள், இதெல்லாமே தேவனுக்கு கொடுக்கக்கூடிய கணம் என்று சொல்லி பார்த்தோம். இப்போ ஞாபகம் வந்துருச்சு பாஸ்டர், இப்போ எங்களுக்கு ஞாபகம் வந்துருச்சு. ஆமா, இன்றைக்கும் தேவனுக்கு கொடுக்கக்கூடிய கணம் என்கிற இதுல இருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? பார்க்க போகிறோம். வாசிக்கலாம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 30வது வசனத்துடைய கடைசி பகுதிகளை வாசிங்க. மைக் வச்சிருக்கிற பிள்ளைங்க, 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 30வது வசனத்துடைய கடைசி பகுதிகள். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனஈனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கையை உயர்த்தி ஒரு ஆமென் சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனை நல்லா கவனிச்சீங்க? ஆண்டவருடைய வார்த்தை இன்றைக்கு சொல்லப்படுகிறது. என்னை கனப்படுத்துகிறவர்களை நான் என்ன பண்ணுவேன் சொல்லுங்க. அவரை கனப்படுத்துகிற பிள்ளைகளை நான் நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு, அதெல்லாம் ஆண்டவர் சொன்ன டைலாக். ராமன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆண்டவர் அதை தான் சொல்றாரு, கொஞ்சம் வேற மாதிரி சொல்லு. என்னை கனப்படுத்துறவனுக்கு நான் என்ன பண்ணுவேன்? நான் கனப்படுத்துவேன். என்னை கனப்படுத்தாதவர்களை நான் ஈனப்படுத்துவேன், அவங்கள ஒன்றுமில்லாமல் ஆக்குவேன் என்று யார் சொல்லுகிறார்? நம்ம ஆண்டவர் தான் சொல்லுகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் இந்த ஆராதனையில உற்று கவனித்துக் கொண்டே இருக்கிறாரு. என் பிள்ளைங்க எந்த அளவுக்கு வசனத்தை தியானிக்கிறாங்க, எந்த அளவுக்கு வார்த்தையை கவனிக்கிறாங்க. அப்போ போதகருடைய வாயிலிருந்து இந்த வார்த்தையை கவனிச்சிங்களான்னு சொல்லும்போது கர்த்தர் கவனிக்கிறார். யார் யாரெல்லாம் பிள்ளைங்க கவனிக்கிறாங்க, என்ன வார்த்தை, என்ன வார்த்தை. அதுல 4 பிள்ளைங்க கர்த்தருடைய வார்த்தை இதுதான் பாஸ்டர் சொல்லும்போது கர்த்தருடைய கண்கள் யார் மேல ஃபோக்கஸ் ஆயிருக்கும்? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஒரு கல்யாண வீட்டுக்கு போறீங்க, கேமராமேன் உட்கார்ந்து இருப்பாரு, அது வரைக்கும் எங்கெங்கயோ ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. முக்கியமா வாசல்ல வரக்கூடிய பிள்ளைகள் மீது அப்படியே அந்த ஃபோக்கஸ் என்ன ஆகிட்டே இருக்கும்? திரும்பிக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் அழகா இருக்கிறவங்க மீது, கொஞ்சம் நல்ல ட்ரெஸ் போட்டுருக்கிறவங்க மீது, கொஞ்சம் ஏதாச்சும் ஒரு காரியம் செய்கிறவங்க மீது அந்த ஃபோக்கஸ் என்ன ஆகிட்டு இருக்கும்? போய்கிட்டே இருக்கும். அதே போல நீங்க கிரியைகள்ல காமிச்சுக்கிட்டே இருந்தா தான் கர்த்தருடைய கவனம் யார் மேல இருக்கும்? கவனிக்கிறவங்க. உங்க கிரியைகள் கர்த்தருக்காக வந்துகிட்டே இருக்கும் பொழுதுதான் அவருடைய முழு கவனத்தையும் உங்க மேல வச்சுக்கிட்டே இருப்பாரு. இல்லைன்னா உங்க கவனத்தை, ஆண்டவருடைய கவனத்தை உங்ககிட்ட இருந்து அவர் என்ன பண்ணிடுவார்? எடுத்து போடுவார். அப்போ இன்னைக்கு ஆண்டவர் என்னை கனப்படுத்துற பிள்ளைகளை நான் கட்டாயமா என்ன பண்ணுவேன்? கனப்படுத்துவேன். என்னை கனவீனம் பண்ணுகிற பிள்ளைகளை நான் என்ன பண்ணி போடுவேன்? என்னை அசட்டை பண்ணுகிறவர்களை நானும் கனவீனம் பண்ணுவேன். அப்போ கர்த்தருக்கு நீங்க கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கலனாலே அங்க நீங்க ஆண்டவருக்கு என்ன பண்றீங்க? அசட்டை பண்ணுகிறீங்க. நீங்க கர்த்தருக்கு கனம் கொடுக்கல, கர்த்தருக்கு ஒரு வார்த்தை செவி கொடுக்கல, கர்த்தர் சொன்னதை நீங்க செய்யல, அவர் எதிர்பார்க்கதை நீங்க செய்யலனாலே நீங்க ஒன்னு ஆண்டவரை நீங்க உதாசீனப்படுத்திருக்க. பேதுருவை போல நீங்க ஆண்டவரை சபிச்சிருக்க மாட்டீங்க. அவரை நான் பார்த்ததே இல்லை, அவரை நான் எனக்கு தெரியவே தெரியாது என்று சொல்லி நீங்க தூசிக்காமல் இருக்கலாம், சபிக்காமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தரை கனப்படுத்தாமல் இருந்தாலே அவரை அசட்டை பண்ணுவதற்கு சமம் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு ஆமென். அல்லேலூயா. சொல்லுவீங்களா? நான் ஆண்டவர் அசட்டை பண்ண, நான் எப்போ பாஸ்டர் ஆண்டவர் அசட்டை பண்ணுனேன்? நான் எங்க கர்த்தருக்கு நான் கனத்தை கொடுக்கல. ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் உங்ககிட்ட பேசுற வார்த்தைக்கு நீங்க தகுதியாய் நடக்காமல் போனாலே நீங்க என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? அசட்டை பண்ணி கொண்டு இருக்கிறீங்க. அப்படி அசட்டை பண்ணுகிறவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறா, உன்னை நான் கனஈனப்படுத்துவேன். பக்கத்துல தட்டி சொல்லுங்க, தைரியமா வார்த்தையை கேளுங்க. ஆமென். நீ அசட்டை பண்ணுனா கர்த்தர் உன்னை அசட்டை பண்ணுவார். நீ கர்த்தரை கனம் படுத்துவதுக்கு நீ மர பண்ண கர்த்தர் எல்லாவற்றையுமே தலையில மாத்தி போட்டுருவாரு. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். ஏலியின் பிள்ளைகள் தேவனை கனவீனப்படுத்தினாங்க. பலிபீடத்தில் வைக்கக்கூடியவைகளை தனக்குரியவைகளை எடுத்தார்கள், பாவத்தை செஞ்சாங்க. கர்த்தர் அவர்களை ஒன்றுமில்லாமல் நிர்மூலமாக்கினார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவருக்கு யாரா இருந்தாலும் ஒரே நீதி மட்டும்தான். நானா இருந்தாலும் நீங்களா இருந்தாலும் அது எவரோ அது எப்படிப்பட்டவரா இருந்தாலும் கர்த்தர் சரியான நீதியை வெளிப்படுத்துகிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். ஆமென். அப்போ இன்னைக்கு ஆண்டவருக்கு நம்ம கொடுக்கக்கூடிய கனம் எப்படிப்பட்ட கனமா இருக்குன்னு சொல்லி தியானிக்கிறோம். இன்றைக்கு வேதம் எப்படியாய் சொல்லுகிறது வாசிக்கலாம். 1 நாளாகமம் 13ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 1 நாளாகமம் புஸ்தகம்
13ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுவோமே. Praise the Lord. இதுல சில சம்பவங்களை நான் உங்களுக்கு சொல்லி நான் தியானிக்க விரும்புகிறேன். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி, நல்லா கவனிங்க, எனக்கு பாருங்க. இஸ்ரவேலுடைய பாளையத்தில் அவனுடைய உடன்படிக்கை பெட்டி சுமந்து கொண்டு வந்தாங்க. உடன்படிக்கை பெட்டியில என்ன இருந்துச்சுன்னா அவருடைய கற்பனைகள், நியாய பிரமாணங்கள். ஹல்லேலூயா. அப்ப இவைகள் உடன்படிக்கை பெட்டியில் இருந்துச்சு. இஸ்ரவேலுடைய பாளையம், அதாவது இஸ்ரவேல் தங்கின கூடார ஸ்தலங்கள், இவ்வளவு பெரிய ஒரு மைதானமா இருக்குன்னு வைத்துக் கொள்ளுங்க. அப்போ அந்த இடத்துல எப்போ மேக ஸ்தம்பம் பகலில நகர்ந்து போகிறதோ, அக்னி ஸ்தம்பம் நகர்ந்து போகிறதோ, அப்பொழுது அவர்கள் நினைத்துக் கொள்ள வேண்டியதான், ஆண்டவர் நம்மளை இங்கிருந்து எங்க கொண்டு போக வேண்டும் என்று விரும்புகிறார், வேற இடத்துக்கு கொண்டு போக வேண்டும் என்று விரும்புகிறார் என்று சொன்ன உடனே மேகஸ்தம்பம் போகிற இடத்திற்கு நேரா இவர்கள் உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டே என்ன பண்ணணும், போகணும். எங்க போனாலும் உடன்படிக்கை பெட்டி அவங்களுடைய இடத்துல இருக்கணும். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். ஏன்னா உடன்படிக்கை பெட்டிக்குள்ள என்ன இருக்குது, வார்த்தை. என்ன இருக்குது, வார்த்தை. அதை ரொம்ப பரிசுத்தமாய் பாதுகாத்து கொண்டார்கள். யார் அதனிடத்துல அவ்வளவு சீக்கிரத்தில் போக முடியாது. மகா பரிசுத்த ஸ்தலத்துல இருக்கும், அதற்குரிய ஆசாரியர்களே போவார்கள். கையை உயர்த்து ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட உடன்படிக்கை பெட்டி. இப்போ இந்த உடன்படிக்கை பெட்டி 20 ஆண்டு காலம் கீரியாத் என்கிற ஊர்லயே இருக்குது. இது ஒரு பெரிய ஒரு சரித்திரம், அது தொடர்ந்து நிறைய பார்த்தா தான் இது உங்களுக்கு வேலை. நான் ஷார்ட்டா சொல்றேன். கீரியாத் என்கிற ஒரு தேசத்துல 20 ஆண்டு காலம் உடன்படிக்கை பெட்டி அங்க இருக்குது. அப்போ தாவீது, சவுலுக்கு பிறகு தாவீது அரசாட்சி செய்யும் பொழுது அவர் சொல்லுகிறாரு, இனி உடன்படிக்கை பெட்டி எங்க இருக்கக்கூடாது, அந்த தேசத்தில் இருக்கக்கூடாது, இனி நம்ம தேசத்திற்குள்ள அந்த உடன்படிக்கையை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி தாவீது தீர்மானம் பண்ணுகிற. கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்போ எல்லா ஜனங்களுக்கும் ஒரு பெரிய சந்தோஷம். ஏன்னா தேவனுடைய வார்த்தை இப்ப எங்க வரப்போகுது, நம்ம தேசத்துக்கு வரப்போகுதுன்னு சொன்ன பெரிய ஒரு சந்தோஷம். ஹல்லேலூயா. அப்போ எல்லா ஜனங்களும் சந்தோஷமா உடனே அப்பொழுதுதான் தாவீது என்ன பண்ண ஆரம்பிக்கிறாரு, நல்ல மேலதாளங்களை வாசித்து அந்த உடன்படிக்கை பெட்டியை எப்படி எடுத்துக்கொண்டு வருகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. 1 நாளாகமம் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், அவர்கள் தேவனுடைய பெட்டியை அபினதாபின் வீட்டிலிருந்து ஒரு புது ரதத்தின் மேல் ஏற்றி கொண்டு வந்தார். கையை உயர்த்தி. அப்ப ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வருவதற்கு தாவீது செய்யக்கூடிய ரதம் எப்படிப்பட்ட ரதமா இருந்துச்சு, பழைய ரதம் இருக்கக்கூடாது. ஆண்டவருக்கு புது ரதத்தை என்ன பண்ணுங்க, ஏன்னா எங்க ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிறது புதியவைகளாய் இருக்கணும். பழைய ஏற்பாட்டுல பலிபீடத்தை கர்த்தர் சொல்லுகிறார், என் பலிபீடத்தின் கற்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் உளிபடாத கற்களாய் இருக்கணும். எத்தனை விளங்குது, உளிபடாத கற்கள். ஒரு அப்பன முழுமையான கற்கள். யாரும் அதில் என்ன வச்சு அடிச்சிருக்க கூடாது, ஊழிகளை வைத்து அடித்து அதில் எந்த குறைகளுமே இருக்கக்கூடாது. எந்த மனுஷனுடைய நிர்வாணம் அந்த கல்லின் மீது பட்டிருக்க கூடாது. அப்ப எவனுடைய கைகளும் படாத ஒரு கற்களினால், ஊழிபடாத கற்களினால எனக்கு பலிபீடத்தை கட்டுன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். அப்போ ஒவ்வொரு விஷயத்திலையும் ஆண்டவர் சில காரியங்களை ரொம்ப பரிசுத்தமா கர்த்தர் பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார். ரொம்ப கரிசனையாய் கர்த்தர் கனம் கொடுத்து பார்க்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்ப இந்த உடன்படிக்கையினுடைய மகத்துவத்தை தாவீது அறிந்ததுனால புது ரதத்தை உருவாக்கி ஆண்டவருடைய உடன்படிக்கை பற்றி சுமந்து கொண்டு இப்ப எல்லாரும் வந்து கொண்டிருக்க எல்லா ஆசையாய் ஆண்டவரை மகிமைப்படுத்தி சந்தோஷமாய் வருகிற வேளையில அந்த உடன்படிக்கை பெட்டி சுமந்து கொண்டு வரக்கூடிய அந்த ரதத்தினுடைய சக்கரம் கல்லில் பட்டு கொஞ்சம் இடறியதுனால மேடு பள்ளங்கள் இருந்திருக்கும். அந்த வண்டி அப்படியே வந்துட்டு இருக்கும் பொழுது சில கற்கள் தட்டி அது இடரும் பொழுது என்ன ஆனது, உள்ளிருக்கிற உடன்படிக்கை சரிந்து விழக்கூடிய ஒரு நிலைமை வந்த உடனே ஊசா என்கிற மனுஷன் என்ன பண்ணுகிறான், அந்த பெட்டியை ஐயோ விழ போகிறத என்று சொல்லி அதை எப்படியா பிடிக்க வேண்டும் என்று சொன்ன கையத்தான் நீட்டுகிறான். ஆனா கர்த்தருடைய கோபம் அவன் மீது இறங்க ஆரம்பித்தது. நல்லா கவனிக்கிறீங்களா, நல்லா கவனிக்கிறீங்களா? ஐயோ உடன்படிக்கை பெட்டி விழ போத என்று சொல்லி அதை பிடிக்க வேண்டும் தன் கையத்தான் நீட்டுகிறான். ஆனா கர்த்தருடைய கோபம் ஊசாவின் மீது வந்தது. கர்த்தர் அவன் அடிச்சார். அதே இடத்துல அவன் செத்து போகிறான். எல்லாருக்கும் பயம் உண்டாகிறது, எல்லாருக்கும் ஒரு நடுக்கம் உண்டாகிறது. ஐயோ ஏன் இப்படி நடந்தது? ஏன்னா ஆண்டவர் கட்டளையிட்டு இருக்கிறார், உடன்படிக்கை பெட்டிய ஆசாரியர்கள் தவிர வேற எவனும் கையும் படக்கூடாது. கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் சில ஸ்தானத்தை சில பிள்ளைகளுக்கு மட்டும் வச்சிருப்பார், சில ஆசீர்வாதத்தை சில பிள்ளைகளுக்கு மட்டும் வச்சிருப்பார். அப்ப கர்த்தர் என்னுடைய பங்குல ஒருவன் கை வைக்கிறானா அவனுக்குரிய பயபக்தியை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆமென். பக்கத்துல ஆசாரியர்கள் நின்று கொண்டு இருக்கிறாங்க, அதை அவர்கள் பார்த்துக்கொள்வாங்க. நம்ம அதில் என்ன பண்ணக்கூடாது, அதுதான் கட்டளை. ஆமென். அப்ப இந்த இடத்துல அவன் நல்லவைகளையே செய்ய போயிருந்தாலும் இது எப்பேற்பட்ட மகத்துவமானது என்பதை அவன் மறந்து போகிறான்.
சில நேரம் இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சில ஆசீர்வாதங்களை வைக்கிறார், சில ஸ்தானத்தை கர்த்தர் வைக்கிறாரு. அதை நீங்கள் தேவனுக்குரிய பயபக்தியோடு அதை நீங்க செயல்படுத்தாதனால, தேவனுக்குரிய பயபக்தியோடு அதை செய்யாததுனால இன்னைக்கு கர்த்தருடைய கோபம் இன்னைக்கு நம்ம மேல வெளிப்பட்டு கொண்டு தான் இருக்குது, நமக்கு தெரியல. அல்லேலூயா. ஆண்டவர் எனக்குன்னு ஆண்டவர் இந்த ஊழியத்தை வச்சிருக்கிறாரு வைத்துக் கொள்ளுங்க. எனக்குன்னு இந்த பலிபீடத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார், என்னை கர்த்தர் ஆசாரியனை வச்சிருக்கிறார். அப்ப இந்த பலிபீடத்தை நான் உண்மையும் உத்தமமாய் பயபக்தியோடு இதை நான் செய்கிற வரைக்கும் தான் எனக்கு ஆசீர்வாதம். இதை நான் பயபக்தி இல்லாமல் செய்யும் பொழுது கர்த்தருடைய கோபம் யார் மேல இறங்கும்? ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஸ்தானத்துல ஒருவன் தீமையாய் அவன் நிற்பான் என்று சொன்னால் அவனை தேசத்துல நான் பிடுங்கி போடுவேன். அவனுடைய பிள்ளைகள் வரைக்கும் கர்த்தர் நியாயம் கேட்பாராம். ஆமென். எனக்கு அப்படின்னா உங்களுக்குன்னு சில ஸ்தானத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார், உனக்குன்னு ஒரு பங்கை கர்த்தர் வச்சிருக்கிறார். கட்டாயமா அவரை ரட்சிக்கப்பட்ட பிறகு ஆண்டவரை தேடி வருகிற பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு பேருக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு பாதையை கர்த்தர் வைக்கிறார். அந்த பாதையில நீ கர்த்தருக்கு பயபக்தியோட போகும் பொழுது மட்டும்தான் உங்களுக்கு ஆசீர்வாதம். ஏனோ தானோ சொல்லி நான் போறேன், இதெல்லாம் என்ன அப்படிலாம் இல்ல. இன்னைக்கு ஏன் சில ஆசீர்வாதங்கள் நம்ம குடும்பத்துல இல்ல? ஏன் சில வியாதிகள் நம்மளை ஆட்கொண்டு இருக்கிறது? ஏன் சில இழப்புகள், ஏன் சில பிரிவுகள், ஏன் சில கஷ்டங்கள் நம்ம குடும்பத்தில் ஆளுகை செய்யுதுன்னா நம்ம கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்துல நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? நம்ம கவனத்தை செலுத்தல. இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி என்னமோ ஓடிட்டு இருக்கோம். இன்னைக்கு கர்த்தர் எச்சரிக்கிறார், எனக்கு கொடுக்குரிய கணத்துல நீ கொஞ்சம் குறப்பட்டுக்கிட்டு இருக்க. என்னை கனப்படுத்துகிற பிள்ளைகளை நான் கனப்படுத்துவேன், என்னை கனவீனப்படுத்துகிற பிள்ளைகள், என்னை அசட்டை பண்ணுகிற பிள்ளைகளை நான் ஒன்றுமில்லாமல் ஆக்கி போடுவேன். நீ கர்த்தருக்குரிய பயம் இருக்கா? ஒவ்வொரு காரியத்திலையும் நீங்கள் பயப்படும் பொழுது நீங்க தேவனை கனப்படுத்திக்கிட்டே இருக்கிறீங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ பயந்து பயந்து தேவனுக்காய் ஒவ்வொரு காரியங்களும் செய்யும்போது நீங்க தேவனை கனப்படுத்துறீங்கன்னு சொல்லுங்க. எல்லாம் என்ன பயந்து போய் பார்க்காதீங்க. ஆமென். எல்லாம் என்ன அப்படியே விரைச்சிக்கிட்டு பயந்து போய் பார்த்த மாதிரி இருக்குது. நீ கர்த்தர் உனக்கு கொடுக்கக்கூடிய காரியங்கள், நீங்க ஆலயத்துக்குள்ள வரும்பொழுது உனக்குள்ள பயபக்தி இருக்குதா? நீ பரிசுத்த ஆலயத்துக்குள்ள வரோம், நீ பயபக்தியோடு வரோமா? வாகனத்துல வரீங்க, உனக்குள்ள பயபக்தி இருக்குதா? தேவ சமூகத்துல அவரை தேடி ஆராதிக்கும் பொழுது உனக்கு பயபக்தி இருக்குதா? இந்த சபையை ஒரு வேலை செஞ்சாலும் சரி, நீங்க சபையை கிளீன் பண்றீங்க, தம்பி மேல நல்லா கவனிங்க, எல்லாம் கிளீன் பண்ணி எடுத்து வைக்கிறீங்க, ஏனோ தானோன்னு சொல்லி பண்றியா? இல்ல, இது கர்த்தருடைய ஸ்தலம், இது கர்த்தருடைய காரியங்கள், இதை நான் பயபக்தியை நான் செய்வேன் என்கிற உணர்வு உனக்குள்ள இருக்குதா? ஒரு கடமை, இது ஒரு வேலைன்னு செய்கிறதுல ஆசீர்வாதம் இல்ல, இது கர்த்தருடைய ஸ்தானம், இது கர்த்தருடைய மகிமை. இது ஒரு சேரை நான் தொடச்சாலும் இது தேவனுடைய பொருள். நம்ம அன்னைக்கு தியானிச்சோம், ஆலயத்துக்குள்ள வைத்திருக்கிற பொருட்களை பிரதிஷ்டை பண்ணினார்கள் என்று சொல்லி வசனம் சொல்லப்பட்டது. அன்னைக்கு வெண்கலம் இருந்துச்சு, குத்து விளக்கு இருந்துச்சு, அது பரிசுத்தம்னா இன்னைக்கு சேர் இருக்கு, இன்னைக்கு டேபிள் இருக்கு, இன்னைக்கு ஒரு ஸ்டாண்ட் இருக்குன்னா இதுதாயா பரிசுத்தம். இந்த பொருள் நம்ம என்ன பண்ணணும்? எத்தனை கவனிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு ஒவ்வொரு காரியத்திலையும் இன்னைக்கு நம்ம பயபக்தியை வெளிப்படுத்தும். இதெல்லாம் தேவனுக்கு கொடுக்கக்கூடிய கணம். கர்த்தருடைய பந்தி வருது, திருவிருந்து எடுக்க வாரோம். அந்த திருவிருந்துக்கு நம்ம எப்படி பயபக்தி உள்ளவங்களா இருக்கிறோம்? பயபக்தி உள்ளவங்களா இருக்கிறோமா? இல்ல ஏனாதான்னு சொல்லி முழங்கால் படிக்கிட்டு அப்படியே அப்பத்தையும் திராட்சரசையும் வாங்கி சாப்பிட்டு குடிச்சுக்கிட்டு பரியாசம் பண்ணி சிரிச்சுக்கிட்டு போறோமா? நீ கர்த்தர் அதுல எல்லாம் நம்மளை கணக்கு பார்த்து கொண்டு இருக்கிறார். ஒவ்வொரு விஷயத்திலையும் நீ பயபக்தி உள்ள பிள்ளைகளாய் நீ ஆண்டவருக்காக செய்யதான் ஆசீர்வாதமே வரும். ஆமென். நம்மளாம் இப்ப இதுலலாம் பயபக்தி இருக்கணுமா, இதுலலாம் இப்படி இருக்கணுமா, இதுலலாம் இப்படி இருக்கணுமா? பயபக்தியாய் நீங்க ஆண்டவரை தேடி பாருங்களேன். இன்னைக்கு மற்ற ஜனங்கள் எதுலேயோ பக்தியை காமிச்சிட்டு இருக்கிறான், அவன் எதுக்குறதுல அவன் பயப்படுகிறான். அவன் செய்யக்கூடிய பரிகாரங்களில ஒண்ணு தவறுனா கூட ஐயோ ஏதாச்சும் நடந்துரும் சொல்லி பயப்படுறான். ஆனா நம்ம இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? ஜீவனுள்ள ஆண்டவரை ஆராதிக்கிறதுல எப்படி இருக்கிறோம்? அரை மணி நேரம் ஜெபி சொல்றோம், அதுல பயபக்தியா உட்கார்ந்து ஜெபிக்கிறோமா? உண்மையை மனசாட்சி உங்களுக்கு கேள்வி கேட்டு பாருங்க, எனக்கு தெரியும். அல்லேலூயா. அரை மணி நேரம் எத்தனை பேர் எத்தனை நாள் விட்டுருக்கீங்க? எத்தனை பேர் எத்தனை நாள் ஜெபம் பண்ணாம விட்டுருக்கிறீங்க? ஆமென். பயபக்தி வேணும், அப்போதான் கர்த்தர் ஆசீர்வாதத்தை தருவார். நெகேமியா சொல்லுகிறார், எல்லாருக்கும் அழைப்பு கொடுக்கிறார், எல்லாரும் எருசலேம் அலங்கத்தை கட்ட ஓடி வாங்க. பிள்ளைங்க குழந்தைங்க எல்லாரும் ஓடி வரான். ஆனா திருப்பி அறிக்கை பண்ணுகிறாரு, வராதவன் எவனோ பட்டயத்தினால போய் வெட்டுங்க.
யார் யார் எருசலேம் அலங்கத்தை கட்ட வரலையோ அவனை பட்டயத்தினால் வெட்டு. அது குழந்தையோ வாலிபனோ பெரியவர்களோ யாரா இருந்தாலும் சரி அவனை பட்டயத்தினால் வெட்டி போடு. அவ்வளவு பேரும் வந்து நிக்கிறான். கையை உயர்த்து ராமன் சொல்லுங்க. தேவனுக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலும் பயம் இருக்கணும். அனனியாள் சபிராள் தன் நிலத்தை விற்று கொண்டு வந்து கொடுக்கறாங்க. இவ்வளவுக்கு தான் விற்றீங்களா? இவ்வளவுக்கு தான் விற்றோம். அந்த இடத்துல என்ன நடந்தது? மரணம் உடனே சம்பவித்தது. உடனே செத்தாங்க. ஒரு பொய் தான். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அன்னையிலிருந்து சபையில வந்தது என்று அப்போஸ்தலர் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆமென். வாயை திறந்து ஆமென் சொல்லுங்க. கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ அந்த இடத்துல தேவனுக்கு பயப்படாத பயத்தினுடைய அசட்டைத்தனம் மாறும் பொழுது சபையே பக்தி விருத்தி ஆக ஆரம்பிச்சது. இன்னைக்கு நீங்க ஆண்டவருக்கு எந்த அளவுக்கு பயபக்தி உள்ள பிள்ளைகளா இருக்கிறீங்க? ஏசாயால 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்குது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை கர்த்தர் சுகந்த வாசனையா பார்க்கிறாராம். எப்படி பார்க்கிறாரு? நீங்க செய்யக்கூடிய காணிக்கையை மட்டும்தான் அவர் சுகந்த வாசனையா பார்க்கிறவல்ல, நீங்க ஒவ்வொரு காரியத்திலையும் பயபக்தியோடு வேதத்தை வாசிக்கிறது. ஏனோ தானல்ல, பயபக்தியோடு தேவ சமூகத்தில் ஜெபம் பண்றது. நீங்க மற்ற ஜனங்களை பாருங்க, நெடும் முழங்கால் போட்டு கொஞ்ச நேரம் முட்டாங்க இப்படி விழுந்துடக்கூடாது. ஒரு அந்த இது என்னது, அந்த துணி விழுந்தாலும் உடனே போத்திக்கிட்டு அப்படியே பயபக்தியா அப்படியே ஜெபம் பண்ணிட்டு எதுல எல்லாமோ இருக்காங்க. நீங்க நம்ம பிள்ளைங்க எப்படி இருக்குது யோசிச்சு பாரு. வெளியரங்கமாய் உன்னுடைய பயபக்தியை காட்டணும். உன் உள்ளான இருதயம் பயப்படுதா? உன் உள்ளான இருதயம் பயப்படுதா? 3 வேளை சாப்பாடு உள்ள போனா அடுத்த நேரம் பயம் இருக்கணும். ஐயோ தெரியாம ஜெபம் பண்ணாம சாப்பிட்டுட்டோம். 3 வாய் உள்ள போனாலும் பரவாயில்ல, அடுத்து ஜெபம் பண்ணு சொல்லி மனசு துடிக்குதா? ஆமென். ஒரு வெளியே போகும்பொழுது ஜெபம் பண்ணாம போயிட்டோன்னு சொல்லி உன் மனசு பதறுதா? நீ கர்த்தருக்குள்ள பயப்படுகிற பிள்ளையா இருப்பனா பதறும். இல்லைன்னா எனக்கு அப்படி ஒன்றும் தோணலையே, நான் சாப்பிட்டதானே செஞ்சுட்டு இருக்கேன், நான் ஜாலியாக தானே போயிட்டு இருக்கேன், எனக்கு தோணவே இல்லை பாஸ்டர். வெளியே போகும்போது ஜெபம் பண்ணணும்னு தோண மாட்டேங்குது, சாப்பிடும் போதும் ஒன்றும் ஜெபம் பண்ண தோண மாட்டேங்குது, படிக்கும் போது எனக்கு ஜெபம் பண்ணணும்னு தோண மாட்டேங்குது, எதுக்குமே தோண மாட்டேங்குதுன்னா நீ சொல்லிக்கோ, நீ மனசுல நினைச்சுக்கோ, ஆண்டவருக்கு எதுவுமே தோணாது. ஆமென். ஆண்டவருக்கும் உன்னை ஆசீர்வதிக்கணும்னு தோணவே தோணாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். கனப்படுத்துகிறவர்களை கர்த்தர் கனப்படுத்துவார். அசட்டை பண்ணுகிற பிள்ளைகளை கர்த்தர் என்ன பண்ணுவார்? சொல்லுங்க சொல்லுங்க, இந்த வார்த்தை அழகா சொல்லுங்க, கன ஈனப்படுத்துவார். அல்லேலூயா. பக்கத்துல தட்டி சொல்லு, எது உனக்கு வேணும்னு சொல்லி கேளுங்க. கன ஈனமா இல்ல கனம் வேணுமா? இன்றையிலிருந்து கர்த்தர் கொடுக்கக்கூடிய கனத்தை செம்மையா கொடுக்கணும். வேற பிரசங்கத்துக்கு போலான்னு ஆண்டவர் விட மாட்டேங்கிறாரு. நிறைய எடுத்து ஆண்டவரே இதெல்லாம் என்னைக்குப்பா கொடுக்க போறேன் அப்படி இப்படி கொடுக்க நினைச்சா இதில் என்ன பண்ணு, என் பிள்ளைகளை உருவாக்கு உருவாக்கு உருவாக்கு. அப்பதான் அந்த ஆசீர்வாதத்தெல்லாம் என்ன பண்ணுவேன்? நேற்றுக்கு நுகத்தடி எரியுதுன்னா இன்னைக்கு கிரியை செய்யுது. அவ்வளோ லேட்டா இருக்கிறோம் நம்ம எல்லாம். உண்மை. ஏன் நேற்று கிரியை செய்யல, இன்னைக்கு அவ்வளோ லேட்டு. அவர் என்னைக்குமே ஃபாஸ்ட். தியானிச்சோமா? இப்போ ஒன்றும் உங்களுக்கு எந்த பிரசங்கம் பண்ணாலும் ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. ஆமென். அவர் என்னைக்குமே ஃபாஸ்டா இருக்கிறார், நம்ம என்னைக்குமே லேட்டாக தான் இருக்கிறோம். அப்போ இன்னைக்கு கர்த்தருக்கு கொடுக்கக்கூடிய பயத்துல நம்ம உண்மையா இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். யோனாவை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நினிவேக்கு போப்பா. ஆனா யோனா என்ன பண்ணினாரு? தர்ஷீஷுக்கு போனாரு. ஏன்னா யார் மேல பயம்? நினிவே தேசத்தார் ராட்சதர்களா இருக்கிறாங்களே, நம்மளை கொன்று போடுவார்கள்னு சொல்லி பயந்து அவன் கொன்னா கூட ஒரே நேரத்துல உயிர் போயிருக்கும். ஆனா ஆண்டவர் 3 நாள் வச்சு செஞ்சாரு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன், கையை உயர்த்தி சொல்லுங்களேன். அவன் கொன்றிருந்தா கூட கொஞ்ச நேரத்துல உயிர் என்ன இருக்கும். ஆனா ஆண்டவர் 3 நாள் இரவும் பகலும் மீன் வயிற்றுக்குள்ள வச்சு அவனை திமிங்க என்ன மீனோ தெரியல, அது இப்படி சுத்தி இருக்கும் அப்படி சுத்தி இருக்கும். ஏனோ உள்ள கந்து என்ன பண்ணிருப்பாரு? குட்டிக்காரன் அடிச்சு 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 குடலெல்லாம் மூஞ்சில முகத்தெல்லாம் சுத்தி இருந்திருக்கும். கை ஒரு பக்கம் இழுத்து வச்சிருக்கோம், கால் ஒரு பக்கம் இழுத்து வச்சிருக்கிறோம். அவர் உள்ள இருந்து கூக்குறது, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, என்னை வெளியே கொண்டு வந்து விட்டுருங்கப்பான்னு சொல்லி ஜெபிக்கிற வரைக்கும் கர்த்தர் விடல. காரணம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாமல் மனுஷனுக்கு பயந்ததுனால. கர்த்தருக்கு நீ பயப்படலையா? கர்த்தர் உனக்காக எதையோ ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. போற பாஸ்டர் டக்குன்னு என்னமோ ஆகி போச்சு நினைச்சுக்கோ, நீ கர்த்தருக்கு பயப்படல. இந்த காரியம் வாய்க்கவே மாட்டேங்குது நினைச்சுக்கோ, நீ கர்த்தருக்கு என்ன பண்ணல? பயப்படல. கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளுக்கு எல்லாமே சகலமும் நன்மைக்கு எதுவாய் மாறும். கை உயராதுன்னு தெரியும் ஆண்கள் சைடெல்லாம். ஆமென். அல்லேலூயா. பிரசங்கம் இங்க மட்டும் இல்ல, தூணுக்கு அந்த பக்கம் இருக்கிற நமக்கும் தான். தம்பிங்களா, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கணும். நீ எங்க போனாலும் கர்த்தருடைய கண் இருக்குது. யோனா நினைச்சான் நம்ம வழி விலகி போயிட்டா கர்த்தர் விட்டுருவாரு போல இருக்குன்னு சொல்லி கப்பலுடைய அடி தட்டுல போய் படுத்து கிடந்திருந்தாரு. கர்த்தருடைய கண்கள் அடி தட்டுல நோக்கமா இருந்துச்சு.
நீ எங்க போனாலும் கர்த்தருடைய கண்கள் உன்னை பின்பற்றி கொண்டே இருக்கும். நான் தான் சொல்லிட்டோம்ல, உன்னை பரலோகத்துக்கு முத்திரை போட்டிருக்காரு, உன்னை விட மாட்டாரு. ஹல்லேலூயா. எங்க போனாலும் உன்னை சுத்த வச்சு இங்க கொண்டு வருவார். கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமே. யோனா விலகி போறாரு, அடித்தட்டுல போயிருக்கிறார். கர்த்தர் அழகா தூக்கிட்டாரு. மாலுமி கேப்டன் சீட்டு போட்டு பாக்குறாரு, எவனால இந்த பிரச்சனை வந்துச்சு? கரெக்டா யோனான்னு பேர் விழுது. யோனா எங்கன்னு சொல்லி இருக்கிற எல்லா தட்டுலையும் தேடி பாக்குறாங்க. ஆள் பார்த்து அடி தட்டுல போய் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? படுத்து தூங்கிட்டு. எழுப்பி கொண்டு வராங்க. நீ யாரு, எங்க இருந்து வந்திருக்கிற? வாசித்து பாருங்க. யோனா 2ஆம் அதிகாரத்துல சொல்லப்படும், நான் கர்த்தருக்கு பயபக்தி உள்ள மனுஷன் சொல்லி யோனாவே சொல்லுகிறார். அப்போ மாலுமி கேட்கிறான், ஏன் இவ்வளவு பெரிய பொல்லாப்பு நீ செஞ்ச? அப்போ யோனாக்கு தெரியுது, நான் கர்த்தருக்கு பயபக்தி உள்ள மனுஷன். ஆனா இப்பவும் நான் பயப்படாம நான் ஓடிட்டேன். கர்த்தர் அவன் நிமித்தமாய் கப்பலையே ஒரு கலக்குனார், கடலையே கலக்குனார். ஒரு மனுஷனால கடலையே கலக்குனார். உன் குடும்பத்தில் நீ பயபக்தி இல்லாம இருப்பன்னு நினைச்சீங்க, உன் வம்சமே கலங்கும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நீ வயது சென்றவளாய் ஆகும் பொழுது கூட உன் பிள்ளைகளுடைய கலக்கத்தை உன் கண்கள் பார்க்கும். என்னடா இப்படி பாஸ்டர் பேசுறாரு நினைக்காதீங்க, கர்த்தர் சொல்றத நான் பேசுறேன். நீ ஏன் இப்படிப்பட்ட நிலைமை? நீ கர்த்தர் கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கறதுல நீ குறை வச்சுட்டு இருக்கிற. உன் முதிர் வயதுல கூட நீ ஒப்பு கொடுத்தாலும், நீ எந்த வயதுல இருந்து இந்த வார்த்தையை கேட்டு ஒப்பு கொடுத்தாலும் கர்த்தர் மனம் இறங்குவதற்காக நீங்க இந்த வார்த்தையை கொடுத்துட்டு இருக்கிறார். ஆமே. தயவு செஞ்சு கர்த்தருக்கு கொடுக்கக்கூடிய கனத்துல கொடுக்காம இருக்காதீங்க. அவருக்கு பயபக்தி உள்ளவனா யோனா மறுபடியும் கரையில வந்து விழுந்து என்னை மன்னிங்கப்பான்னு சொல்லிட்டு மறுபடியும் ஓடினா, கர்த்தர் அவர் செய்ய வேண்டிய காரியத்தை செஞ்சு முடிச்சாரு. ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஒவ்வொரு காரியத்துல வெளிப்படணும். உன் குடும்பம், உன் சபை, உன் ஆராதனை, ஒவ்வொரு காரியங்களிலும் உன் பேச்சில் கர்த்தருடைய பயபக்தி வெளிப்படணும். பேசலான்னு சொல்லி எதையும் பேசிடக்கூடாது. யாருக்கிட்ட என்னன்னாலும் பேசலான்னு சொல்லி என்ன பண்ணிடக்கூடாது. இன்னைக்கு வாய் இருக்குது, நாக்கு இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு சத்தமா எதனாலும் எப்படினாலும் என் வாய் எவன் கேப்பான்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட கூடாது. கர்த்தர் துர்நாற்றத்தை வர வைப்பார். வாயை திறக்கிறதுக்கு நம்ம அவமானப்படுற மாதிரி கர்த்தர் மாத்திடுவார். எத்தனை புரியுது? ஒரு ஆமென் சொல்லுங்க.